ஒற்றை தீர்வாக தமிழ் தேசிய பாதையில் ஏற்கனவே இயங்கிக் கொண்டிருக்கிற அண்ணன் திருமாவளவன் தலைமையிலான வாழ்வுரிமை கட்சியில் இணைவது என்று முடிவெடுத்து அண்ணன் வேல்முருகன் அவருடைய தலைமையிலான வாழ்வுரிமை கட்சியில் இணைவது என்று முடிவெடுத்து இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துகின்றோம். இன்று முதல் நாங்கள் அந்த கட்சியில் இணைந்து பயணிக்கலாம் என்று முடிவெடுத்திருக்கிறோம். இப்போதான் நீங்கள் தனித்தனியாக போய் கட்சி கட்டிட்டியல்ல, இப்போ நடத்தி பார்க்கும்போது தெரியும் சீமான் எவ்வளவு பெரிய தலைவன். எப்படி தெரியும்? ஆஹா, அப்படிதான் தெரியும். இப்போ தானே தெரியும் நான் யாரு. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால ஆசீர்வதித்து வாழ்த்தி அனுப்புகிறேன். போங்க, மகராசனா இருங்க. நீங்கள் எல்லாரும் குறை சொல்லிட்டிய, அதே திருப்பி நான் உங்களெல்லாம் பார்த்து ஒரு குறை சொன்னால் எவ்வளோ நேரம் ஆகும்? என்னை பற்றி சொல்ல உங்களுக்கெல்லாம் குறை இருந்த மாதிரி உங்களை பற்றி சொல்ல எனக்கு குறை இருக்குமா இருக்காது? இப்போ இது இந்த இடத்துல இருக்கிற எனக்கு அது சரியாக இருக்குமா? சரி, எது சரியோ அதை செய்யுங்க, அவ்வளோதான். விபத்தில் வந்து வேல்முருகன் அவர்கள் வந்து 2020 சீமான் அவர்களோட கூட்டணி பேச்சுவார்த்தை போனோம். அப்போ வந்து நீங்கள் திமுக கூட்டணியில் போய் பங்கு பெற்று சட்டமன்றத்தில் போங்கன்னு சீமான் அவர்கள் தான் என்னை அனுப்பி வச்சேன்னு சொல்லியிருக்காரு. இது எதுவும் தேர்தல் யுக்தியாக பார்க்கலாம்? அப்படிலாம் அலைபேசியில் பேசிக்கிட்டது தான். இது முழுக்க பேசணுமா என்ன? அவர் பேசுகிற மாதிரியே நான் பேசணுமா என்ன? சொன்னார். சரி, அவர் சொல்லிட்டார்ல, தொடங்கிட்டார்ல, நான் முடிக்கிறேன். அதாவது அவர் எங்கள் ஐயா விட்டு பிரிஞ்சு வர்றதுக்கு ஒரு இது பண்ணும்போது, அப்போ கட்சி ஆரம்பிக்க போகும்போது எங்கள் அண்ணன் என்கிட்ட சில வேலைகளை கொடுத்து அனுப்பும்போது, குளத்தூர் மணியன்னா எங்கள் மாமா சாகுல் ஹமீது, அவர், நாங்கள் 4 பேரும் அவர் வீட்டில் உட்காந்து பேசுவோம். அப்போ நான் எங்கள் அண்ணனை தலைமையேற்க கூப்பிட்டேன். யாரை? என்னால், நான் சின்ன பையன், இப்போ இருக்கிறது இல்லை, 15 வருஷத்துக்கு முன்னாடி சில வேலைகளை கொடுத்து அனுப்பும்போது எங்கள் தலைவர், அதை நான் எனக்கு ஒரு என்ன இருந்தாலும் அச்சம் இருந்தது, நமக்கு இப்போ அனுபவம் இல்லை அப்படின்னா போய் அவரை கூப்பிட்டேன். நான் மூத்தவரைன்னு தான் கூப்பிடுவேன் எங்கள் அண்ணனை. அவர், நான் ரொம்ப நாளாக இதில் இருந்துட்டேன், நீங்கள் பண்ணுங்க, நான் வேணா பின்னாடி இருந்து பண்ணேன். குளத்தூர் மணி என்ன இது. எங்கள் மாமா வந்து எனக்கு முழு ஆதரவு, சாகுல் ஹமீது. அப்போ என் ரத்தம் தானே கூப்பிடுவேன், நீங்கள் வா, நீ எனக்கு, ஏன்னா நீ 2 முறை எம்எல்ஏ இருந்துட்டேன், உனக்கு இந்த அரசியல் இருந்துட்டு நீ இது பண்ண. இல்லை ரத்தம், நான் எப்படி போடுறது, நான் இருக்கேன், நான் பின்னாடி இருந்து எல்லா உதவியும் செய்கிறேன்ட்டார். அப்புறம் நான் வழி இல்லாமல் இதை தொடங்கிட்டேன். அந்த சூழலில் அவர் வெளியில் வர்றதுக்கு பல காரணங்கள் இருந்தது. திருப்பி எங்கள் ஐயா போய் காங்கிரஸ் திமுகவோட கூட்டணி வைக்கும்போது வெளியில் வான்னு சொன்னேன். அப்போ அவர் வரல. அதுக்கப்புறம் அவர் ஏதோ ஒரு சூழ்நிலை வெளியில் வந்த பிறகு போய் கூப்பிட்டேன், நீங்கள் வாங்க எங்கள் தலை, சரி வா நம்ம கூட சேர்ந்து எல்லாம் செய்யலாம். அவர் வரல. அதுக்கப்புறம் தனி இயக்கம் கண்டுட்டார். ஆனாலும் நாங்கள் எங்கள் உறவு அப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு நேரத்தில் வந்து நான் வீட்டில் இருந்தால் இப்போ அழைச்சி பேசினார். ரத்தன் அந்த மாதிரி தினகரனோட கூட்டணிக்கு போகலாமான்னு கேட்டேன். அவருக்கு இது என்னென்னா எம்எல்ஏ ஆகணும். எம்எல்ஏ இருந்தவர் சட்டமன்ற உறுப்பினர் ஆகலைன்னா எனக்கு பாதுகாப்பு இருக்காது, கட்சியை வளர்த்து கொண்டு போகிறது கடினம், அதனால் நான் ஆகணும். அதுக்கு என்ன பண்ணுறது, நான் தினகரனோட கூட்டணி போகணுமான்னு. இப்போ எம்எல்ஏ ஆகணுங்கிறத அவர் விருப்பமாக இருந்தது. அப்போ நான் சொன்னேன், எம்எல்ஏ ஆகுதுன்னு நீங்கள் முடிவெடுத்துட்டிங்கன்னா இப்போ தினகரனோட போக வேணாம், அவர் கூட வேணாம், அதுக்கு நீங்கள் திமுக கூட விட போகலாம். அப்படியே விமர்சனங்கள் வந்தால் அது அப்புறம் பார்த்துக்கணும், அதுதான் சரியாக இருக்குன்னு நீ விரும்பிட்டீங்கன்னா நீங்கள் அங்கே போங்கன்னு சொன்னது உண்மை. நான் சொன்னேன். இப்போ சொன்னார், இல்லை நான் ஒருத்தர் இருந்தால் தான் நல்லது, யாருமே ஒன்றும் இல்லாமல், சரி உங்கள் விருப்பம் போங்கன்னு அது நான் சொன்னேன். அவர் தினகரன் கூட போகிறேன்னாரு, அது சொல்லலைன்னு சொல்லியிருக்கணும்ல அவர், அதுக்கு நீ இங்கேயே போகலாம்னு நான் சொன்னேன். அது சொன்னேன். அது போயிருந்தால் அவர் அது என்ன ஆயிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அது வேணாம், நீங்கள் இங்கே போங்கன்னு நான் தான் சொன்னேன். அதே நேரத்தில் 2026 பாமக, விசிக, நாம் தமிழர், தமிழக வாழ்வுரிமை கட்சி ஒருங்கிணைச்சு ஒரு கூட்டணி அமைக்கிறதுக்கு முன்னேற்பாடுகள் செய்வேன்னு சொல்லியிருக்காரு. இதை நாம் தமிழர் எந்த மாதிரி பார்க்கணும்? 26 சாத்தியமானு எனக்கு தெரியல. நானே கூட தம்பி கேபிரியலுக்கு கொடுத்ததில் கொடுத்து யார் ஒருங்கிணைக்கிறது? அவர் ஒருங்கிணைக்கிறேன் யார் கேட்பா? சரி, நான் கேட்பேன், வேற யார் கேட்பா? அதை நான் வந்து அன்புமணி அவர்கள்ட்டையும் விசிக திருமாவளவன் அவர்கள்ட்டையும் பேசணும். சீமான் சரின்னு சொல்லிட்டாரு, மற்றவங்கள்ட்ட பேசணும்னு சொல்லியிருக்காரு. சரி, பேசட்டும். ஆனால் இப்போ இந்த மாதிரி ஒரு பேட்டி கொடுத்துட்டு பேசட்டும். உங்களுக்கான அதிருப்தி அன்னைக்கு அவர் தான் தலைமை வைக்கிற மாதிரி திருச்சியிலேயே ஒரு கூட்டத்தில் பங்கேற்கிறாரு. அதெல்லாம் பேசிட்டு வேண்டியதில்லை, அதெல்லாம் பேசிட்டு வேண்டியதில்லை. சரி, அது அவருக்கு இதில் வந்து ஒரு சைடு உங்களை மிரட்டுற மாதிரி செய்கிறாருன்னு நினைக்கலாம், எடுத்துக்கலாமா? சும்மா இதெல்லாம் எப்படி ஓடுற நதி வெறும் பூக்களை மட்டுமா தூக்கிட்டு ஓடும்? அதெல்லாம் இருக்காது. திமுக பொதுக்குழு செயற்குழுவில் வந்து மத்திய அரசுக்கு எதிராக வன்மையான கண்டனங்கள் இல்லைன்னு ஒரு சொன்னாங்க, குற்றம் சாட்டினாங்க. ஆனால் இன்னைக்கு நடக்கிற அந்த அவங்களுடைய திமுக கூட்டத்திலையும் அந்த மாதிரி பெரிய அளவு கண்டனங்கள் எதுவுமே இல்லையா? அதாவது நகத்தை வச்சு கீறி விடுறது ஒன்று, சொரிஞ்சு விடுறது ஒன்று சுகமாக. இது சொரிஞ்சு விடுறது, சுகமாக சொரிஞ்சு விட்டு தூங்க விடுறது. அதை
எதிர்க்க மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு யாருக்கிட்டையும் வந்து நேர்மை இல்லை, தூய்மை இல்லை. ஒரு அமலாக்கத்துறை சோதனையை போட்டால் என்ன நடக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கு பயந்துட்டு தான் தமிழ்நாட்டில் நீங்கள் ஆந்திராவில், தெலுங்கானாவில் அவர் சந்திரசேகர் ராவ் மகளுக்கு சோதனை போகுது, ஜார்க்கண்டில் அவர் முதலமைச்சருக்கு போகுது, கெஜ்ரிவாலுக்கு சிறை போகுது. இந்த தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவங்க சார்ந்தவங்களுக்கு அந்த குடும்பத்தை பற்றி எந்த விசாரணையும் போகலை அமலாக்கத்துறைனா ஒரு அனுசரிப்பு இருக்குது தானே. அதை பேச வேண்டிய நீங்கள் பேசலை, இப்போ நான் பேசி அது பயன் இல்லை. இப்போ நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த 1000 இளைஞர்களை தேடி நீங்கள் போறீங்களா? மாவர போயிருக்கு தம்பி. அவர் 1000 இருந்தாலும் அவர் எனக்கு தம்பி, அதோட விடுங்க. அவரை போய் சும்மா ஆகுனா இழுத்து கொண்டு வந்து நீங்கள் ஏன் திமுக உண்மையிலே யாருக்கு பயப்படுது? யாருக்கு பயப்படுது? அதிமுக கூட இல்லை. எனக்கு தான் அதை ஆடியோ ரிலீஸ் பண்ணும், அங்கே போயிடுச்சுங்க. ஒரு 2 பேர் நான் விரட்டி விட்டா அதை சேர்த்து வச்சுக்கிட்டு 2000 பேர் சேர்ந்தாருங்க கூண்டோட காலி. அது அப்படி இப்படி ஏதோ பண்ணிட்டு விட்டு தொலைங்க. நீங்கள் அதுக்கு உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், என்னை எதிர்க்கிற எல்லாரும் என் எதிரிகள் இல்லை. நான் யாரை எதிர்க்கிறேனோ அவங்க தான் என் எதிரி. நான் பிறக்கும்போதே கருவில் இருக்கும்போதே இவன் தான் எதிரின்னு குறித்து தான் பிரசவம் தானே. அதனால் நீங்கள் இனிமேல் எனக்கு ஒரு எதிரி பிறந்து வர வேண்டிய தேவையில்லை, ஏற்கனவே ஃபிக்ஸ். அதை போய் பேசிட்டு வேண்டியதில்லை. ஆனால் அரசியலில் வந்து சாணக்கியத்தனம் முக்கியம்னு சொல்லுவாங்க. பயப்பில்லையா? நான் கேட்குறது பதில் சொல்லுங்கள். பயப்பில்லை அப்படி தானே? பயப்பில்லை. தினார் அமைச்சர் 2 பேர் உட்கார்ந்துக்கிட்டு யாருனே தெரியாத 2 பேர் கட்சியை விட்டு விலகிறார்கள், 1000 பேர் இணைந்தார்கள். எனக்கே இவெல்லாம் யாருன்னு தெரியலையே, கட்சியை நடத்துகிற எனக்கே தெரியல. அவனெல்லாம் சேர்த்துக்கிட்டு பேச்சு தேனாலும் பேச்சு. இப்போ பயந்தானே. ஒரு காவல்துறை அதிகாரியை வச்சுக்கிட்டு எல்லாரும் செல்ஃபோனையும் பறிச்சுக்கிட்டு வழக்கை போட்டு ஆடியோ வெளியிட்டு முன்னாடியெல்லாம் சினிமாவுக்கு தான் ஆடியோ வெளியிட்டாங்க. இப்போ தான் அரசியலுக்கு ஆடியோ வெளியிடுறதெல்லாம் நடக்குது. இதெல்லாம் பயம் இல்லாமையாக இருக்குது. பயம் இல்லாமையாக என் சின்னத்தை எடுத்தீங்க. பயம் இல்லாமல் எனக்கு என்ன ரைடு விட்டீங்க என்ன பண்ணீங்க? ரைடு விட்டீங்களா? என்ன பண்ணீங்க? நடவடிக்கை இருந்தால் சும்மா அச்சுறுத்தணும். எதுக்கு 6 தேர்தலில் சந்தித்தவன் ஒரு விவசாய சின்னத்தை வச்சு அவனை அவசரமாக அந்த சின்னத்தை நீங்கள் எடுத்தீங்க? பயந்தானே. அப்புறம் இப்போ என்ன பண்ணுவீங்க? இப்போ நான் அங்கீகரிக்கப்பட்ட 7 விழுக்காடு வச்சுருந்தேன், 1 விழுக்காடு தான் குறைஞ்சி. அந்த சின்னம் இருந்தால் வாய்ப்பு தரணும்ல, திருப்பி அதை எடுத்துக்கிட்டீங்க. இப்போ 8 விழுக்காட்டுக்கு மேலே வந்துட்டேன். இப்போ நான் கேட்குற சின்னத்தை கொடுக்கணும். அதே விவசாயி கொடுன்னு வாங்கினேன்னா என்ன பண்ணிடுவீங்க? சும்மா ஏதாவது. ஆனால் பொதுவாகவே 2026 தேர்தல் வந்து இப்போ இருக்க திமுக கூட்டணிக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு பொதுவாக சொல்கிறாங்க. பொதுவாக குடுகுடுப்பக்காரன் என்னைக்காவது கெட்ட காலம் பிறக்குதுன்னு அடிப்பானா? அவன் எல்லாத்துக்கும் நல்ல காலம் தான் பிறக்கும். வீட்டில் அப்பா செத்து அழுதுகிட்டு இருந்தாலும் வீட்டு வாசல் நின்று நல்ல காலம் பிறக்குது தான் அடிப்பான். வேணா நீங்கள் வேணா பாருங்கள்.